சிலிண்டர் கள்ளச்சந்தையில் விற்பவர்களை குண்டாஸ் வழக்கிலே கைது செய்யப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் ஸ்டேட்மெண்டாக கொடுத்துருக்குறோம். இப்போ அதை விட மோசமான செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஈரான்ல கடலுக்கு அடியில் நம்ம கேபிள் போய்கிட்டு இருக்கு. அந்த கேபிளை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? இன்டர்நெட் ஒன்றும் வேலை செய்யலைன்னா எல்லாரும் முடங்கி போயிடுவோம், வேலை செய்யாது. இந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கோம். மீண்டும் வண்டி, சைக்கிள் ரிக்ஷா, சைக்கிள், அடுப்பு கறி, இது நிலை ஏற்பட்டு விடுங்கிற பயம் எல்லாரும் மனசில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே நம்ம எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கப்பட வேண்டும். இதை பயன்படுத்தி கொண்டு கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. பூட்டி இருக்கின்ற சாமானிய ஹோட்டல்களை கணக்கெடுத்து மத்திய அரசு மாதம் 25,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துறோம். அரசுக்கு கிடைக்கல, ஆனா தனியார் நிறுவனம் கிடைக்குது. ஏன் அரசு அதை கொடுக்கலாமே? தனியார் நிறுவனங்கள் வைக்கிறாங்க, அதிக விலைக்கு கொடுத்து வைக்கிறாங்க. அப்ப வந்து ஆக்சுவலா வந்து அரசு நிர்ணயித்த விலைக்கு தான் வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கம் வணிக சிலிண்டர் தரமானது. ஆனா தனியார் நிறுவனங்கள் அதிக விலைக்கு வைக்கிறாங்க. ஆனா அந்த அதான் வாங்கி பார்த்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. ஏன் அதை பத்தி நீங்க எதுவும் பேசல? அரசுகிட்ட நாங்கள் முறையிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வீடுகளுக்கு எப்படி சிலிண்டர் கொடுக்குறீங்களோ அதே போன்று வணிகர்களுக்கு தரப்பட வேண்டும், ஹோட்டல் நடத்துகின்றும் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 2 தினங்கள் முன்பாக அழுத்தம் கொடுத்து மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது 20% கமர்ஷியல் சிலிண்டர் அதிகமாக தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதை கூடுதலாக கொடுக்கப்பட்டு எல்லா வியாபாரிகளையும் கொரோனா தொற்று போன்று பாதிக்கப்படாது காப்பாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். ஆமா, பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை எல்லாமே நம்ம கையில் வச்சிருக்கோம். அதுக்குரிய பணிகளை அதாவது அரசு அதிகாரிகள் தான் இப்போ நம்மகிட்ட வழிப்பறி பண்றாங்க பாருங்க, தேர்தல் அதிகாரிகள். இது போன்ற அதிகாரிகள் கள்ளச்சந்தையில் இருப்பவர்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், குடோன் எங்க இருக்குன்னு தெரியும், எல்லாம் கையில் இருக்கு. அரசு அதிகாரி நினைச்சா விற்பனை செய்ய முடியலாம், ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அதுல உள்நோக்கம் வேற இருந்தாலும் இருக்கலாம். அவங்க பாதிப்பு என்பது வியாபாரிகள் பையில் இருக்க பணத்தை எப்படியே அடிச்சு பிடிக்கிறவங்க ஒரே நோக்கத்தில் செயல்படுறாங்களே தவிர அரசு துறை அதிகாரிகள் கங்கணம் கட்டி செய்தால் எந்த சிலிண்டரும் கள்ளச்சந்தையில் விற்பதை உடனடியாக தடுத்து நிற்பதற்கு சக்தி நம்மகிட்ட இருக்கு. இல்ல லாக்டவுன், அதாவது சாதாரணமா நீ கொரோனா தொற்று காலம் லாக்டவுன் வந்து பாருங்க, அதே நிலை இப்ப ஏற்பட்டுறக்கூடாதுங்கிற அச்ச உணர்வு எங்களுக்கு எல்லாம் இருக்கு. அந்த கேபிளை கட் பண்ணிடுவோம்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடலுக்கடியில போற கேபிளை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே முடங்கிடுவோம். டிக்கெட் போட முடியாது, மொபைல் இருக்காது, எதுவுமே பேச முடியாது, கம்யூனிகேஷன் இருக்காது, பேங்க் ஆபரேஷன் இருக்காது. என்ன செய்வீங்க? அப்போ அதான் முன்போல் எப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்தோம் பாருங்க, ஊதுகுழல் வச்சு ஊதி அடுப்பத்தை சொல்லல, அதே நிலைக்கு தள்ளப்படுவோம் அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. சார், இப்போ இந்த முறை வந்து 2 கட்சிகளுக்கும் உங்களோட இது கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, கடந்த முறை திமுக ஆட்சிகளே கொடுத்துருப்பீங்க, அவங்க கொடுத்ததுக்காக நிறைவேற்றிருக்காங்க. 70% நிறைவேற்றிருக்காங்க. 30 விழுக்காடு பிரச்சனை நிலுவையில் இருக்கு, அதை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை நாங்கள் ஒரு வாரத்தில் சொல்லிடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.